ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல். இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷனோட தான் வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மேரேஜ் ஆகி 18 மந்த்ஸ் ஆச்சு. ஆனால் பேபியே பிறக்கல. அது அந்த டைமில் நாங்கள் நிறைய துவா பண்ணோம். ரம்ஜான் மந்த்தில் இன்னும் நிறைய எப்போயுமே துவா பண்ணுவோம். அது கூட சேர்த்து இதையும் ஃபாலோ பண்ணோம். இதை ஃபாலோ பண்ணி 7 நாள் முடிஞ்சு 9வது நாள்லேயே எங்களுக்கு ரிசல்ட்டு கிடச்சிருச்சு. என்னென்னா பாசிட்டிவ் ரிசல்ட் கிடச்சிது. இப்போ உங்களுக்கு குழந்தை இல்லையா, வாங்க நம்ம இதை பார்ப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 7 நாள் தொடர்ந்து நோன்பு இருக்கணும். பொண்ணுங்க நோன்பு இருங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா 7 நாள் நோன்பு இருந்து முடிஞ்சு ஒரு நாளும் நோன்பு திறக்கும் துவா சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி குடிப்போம் இல்லையா. ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம பேரிச்சம்பழம் சாப்பிடுவோம். பேரிச்சம்பழம் சாப்பிடாதீங்க. இந்த 7 நாள் மட்டும் தண்ணி குடிக்கும்போது அந்த தண்ணியில் வந்து அல்பாரிவுல் முசஃபீர் அப்படின்னு சொல்லி 21 தடவை ஊதி உங்கள் தண்ணியில் ஊதிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேறு என்ன வேணால் சாப்பிட்டுக்குங்க. நல்ல துவா செஞ்சு கேளுங்க. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் சாலிஹான குழந்தை பிறக்கும். சாலிஹான ஆண் குழந்தை பிறக்கணும்னு அதில் போட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் எனக்கும் ஆண் குழந்தை தான் பிறந்துச்சு. உங்களுக்கும் ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிறோம். நிறைய துவா பண்ணுங்கள். ஆமீன் ஆகட்டும். மலக்குமார்கள் நிறைய பேர் நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க. நிறைய துவா பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஆமீன் ஆகும். முக்கியமான நோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் மந்த்தில் தான் இந்த நோன்பு இருக்கணுன்ட்டு இல்லை, எல்லா டைமும் இருக்கலாம். நார்மல் டேஸ்லையும் இருக்கலாம். உங்களுக்கு எப்போ தொடர்ந்து 7 நாள் கிடைக்குமோ அப்போ இந்த நோன்பு இருங்க. தொடர்ந்து 7 நாள் இருங்க.